Welcome all, 10th CBSE Math, Chapter 5, Arithmetic Progressions. So in Arithmetic Progressions, we have 3 exercises. So first let us see exercise 5.1. Exercise 5.1 is nothing but Introduction to Arithmetic Progression. So Arithmetic Progression என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். It is nothing but honeycomb இல்லைங்களா? So see, each honeycomb, they follow some pattern. ஒரு hexagon shapeல they are arranged in some pattern. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். See this building. Each building are of different types, different size, different shapes. But they follow some pattern while constructing these buildings. ஒவ்வொரு பில்டிங்கும் கட்டுறதுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க பாருங்க. They used and they followed some patterns. So, இது mathematicsல we are going to apply, and that is what called arithmetic progressions. இப்போ இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். For example, 1, 2, 3, 4 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள், 100, 70, 40, 10 ஒரு எக்ஸாம்பிள், 3,3,3 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். இது ஜஸ்ட் நான் ஒரு சீக்வன்ஸா எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா இது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. சரி, என்னென்ன பேட்டர்னா ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தேன்னா நான் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்றேன்னா இதுல 1 அது அப்படியே இருக்கு. செகண்ட் வரும் பொழுது 1 + 1, தேர்ட் வரும் பொழுது 1 + 1 + 1, ஃபோர்த் வரும்போது 1 + 1 + 1 + 1. அப்போ ஒவ்வொரு நம்பர்லையும் ஒன்னு நான் ஆட் பண்ணிட்டே போறேன். அதே 100, 70, 40, 10 இது பாருங்க. 100ல இருந்து 30 சப்ட்ராக்ட் பண்ணனா I'll be getting 70. 70ல இருந்து 30 சப்ட்ராக்ட் பண்ணனா I'll be getting 40. 40ல இருந்து 30 சப்ட்ராக்ட் பண்ணா I'll be getting 10. இப்போ இந்த 1, 2, 3, 4ன்ற எக்ஸாம்பிள்ல அடுத்தது என்ன நம்பர் வரும்? 5 வரும். அதுக்கு அடுத்து 6 வரும். அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம கெஸ் பண்ண முடியும். ஏன்? ஒவ்வொரு இதுலயும் நான் +1 ஆட் பண்ணிட்டே போறேன். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ல -30 வந்து நான் ஆட் பண்ணிட்டே போறேன். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன வரும்? 10 - 30 என்ன வரும்? ஆன்சர் -20ன்னு வரும். நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்த ஆன்சர் -15 வரும். ஏன்னா 10 - 30 வந்து -20, -20 - 30 என்ன வரும்? -50 அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். சரி, ஓகே. அடுத்து இந்த எக்ஸாம்பிள் எடுங்க. 3, 3, 3, 3, 3யோட 0 ஆட் பண்றேன். 3யோட 0 ஆட் பண்ணா அகைன் 3, அகைன் 3யோட 0 ஆட் பண்ணா அகைன் 3. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் நம்பர்? அதுவும் 3 தான். +0 +0 போய்கிட்டே இருக்கும். ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் நத்திங் பட் a list of number in which each term is obtained by adding a fixed number to the preceding term except the first term. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் எக்ஸெப்ஷன்ல விடுங்க. ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் எக்ஸெப்ஷன்ல விடுங்க. ஈச் நம்பர் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் as a term. இந்த 1ன்றது ஒரு டேர்ம், 2ன்றது ஒரு டேர்ம், 3ன்றது ஒரு டேர்ம். சரிங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இது நம்பரை மட்டும் எக்ஸெப்ஷன்ல விடுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் தவிர அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா நம்பரும் ஒரு ஃபிக்ஸ்டு நம்பரால ஆட் ஆயிருந்திருக்கும். ஒரு ஃபிக்ஸ்டு நம்பரால ஆட் ஆயிருக்கும். +1ஆலேயோ -30ஆலேயோ +0ஆலேயோ ஆட் ஆயிருந்திருக்கும். அதுதான் சொல்றாங்க. An arithmetic progression is a list of numbers in which each term is obtained by adding a fixed number to the preceding term. The preceding term na continuous terms except the first term அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து நான் என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா +1 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருக்கேன். வேற கலர் கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து நான் +1 அப்படின்றத ஆட் பண்ணிருக்கேன். அதே செகண்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா -30ன்றத ஆட் பண்ணிருக்கேன். அதே தேர்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா 0 அப்படின்றத ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதை நான் வேற ஒரு கலரை நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு சில டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். 1, 2, 3, 4, 5 எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். ஸோ ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். டேர்ம் அப்படின்னா என்னங்க? ஒவ்வொரு நம்பர் இருக்கு இல்லையா, அது பேரு டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. 1ன்றது ஒரு டேர்ம், 2ன்றது ஒரு டேர்ம், 3ன்றது ஒரு டேர்ம். அது எப்படி சார் நாங்க சொல்றது?
1 is a first term, it is represented by A1. 2 is a second term represented by A2. A1 A2 தான் கொடுக்கணும் சார், it is your wish, நீங்க என்ன வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். 3ன்றது third term A3, 4ன்றது fourth term A4, 5ங்கிறது fifth term A5, இப்படி நம்ம போய்கிட்டே இருக்கும். சார் ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ன்றது சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்குமா இல்ல ஒரு இடத்துல நிப்பாட்டுமா அப்படின்னா there are two things also. Arithmetic progression are defined two. They may be finite, they may be infinite also. So இந்த எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டு இருக்குது ஒரு இன்ஃபைனைட். இதே நான் வந்து ஒரு 3 டேபிளை மட்டும் நான் வந்து ஒரு எடுத்துக்கிறேன், 3 டேபிள் till 10 வரைக்கும் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா we can tell 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21, 8 3s are 24, 9 3s are 27 and 10 3s are 30. அவ்வளவுதான், இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா this is also follows in pattern. What pattern? I have added 3. A fixed number 3 is added to the preceding term except the first term. Therefore, it is an arithmetic progression. சரிங்களா? So now in this case 3 6 9 till 13 is finite. It is a finite AP. Whereas in the 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டு இருக்குது infinite AP. So each element in the sequence is called as termed and they are represented by A1 A2 A3 A4 etc. Okay. Next we are going to learn about common difference. காமன் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் உள்ள அந்த பொருத்தத்தை தான் காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 1க்கு அடுத்து 2 எப்படி வந்துச்சு, +1 ஆட் பண்ணும்போது வந்துச்சு, இங்கேயும் +1 ஆட் பண்ணும்போது வந்துச்சு. ஸோ தட் இஸ் கால்டு காமன் டிஃபரன்ஸ். இப்போ 3 6 9 12 இதுல பாருங்க எது காமன் டிஃபரன்ஸ்னா +3, இந்த 3ன்றதான் காமன் டிஃபரன்ஸ். ஸோ ஹவு டு ஃபைண்ட் த காமன் டிஃபரன்ஸ்? ரொம்ப சிம்பிள். A2 மைனஸ் A1 செகண்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்ராக்ட் பண்ணுங்க. அதே மாதிரியே A3 மைனஸ் A2 தேர்ட் டேர்ம் வந்து செகண்ட் டேர்ம் சப்ராக்ட் பண்ணுங்க. செகண்ட் டேர்ம் வந்து சப்ராக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேர்மோட ஆன்சரும் ஃபார் எக்ஸாம்பிள் பின்னு எடுத்துக்கிறேன். தேர்ட் டேர்ம் வந்து செகண்ட் டேர்ம் சப்ராக்ட் பண்ணோட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது, காமன் டிஃபரன்ஸ். CD அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். CD இஸ் B அப்படின்னு எடுத்துக்கலாம். Okay, second term minus first term is equal to third term minus second term. So this is called the common difference. சரிங்களா? ஸோ இந்த காமன் டிஃபரன்ஸ் எல்லாருக்குமே சேமா இருந்தாலே, காமன் டிஃபரன்ஸ் சேமா கிடைச்சாலே நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இட் இஸ் அன் ஏபி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி. ஸோ நம்ம எப்படி வந்து ஜெனரல் டேர்ம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன் ஆர் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அந்த மாதிரி இங்க ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா ஏ இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் இஸ் A plus D. A plus D இங்க Dன்றது என்னது, காமன் டிஃபரன்ஸ். ஸோ நான் B எடுத்தேன் இல்லையா, ஸோ இவங்க என்ன சொல்லிருக்காங்க D அப்படின்னு கொடுக்குறாங்க டெஃபினிஷன் படி. ஸோ நீங்க A plus B கூட எடுக்கலாம். ஸோ ஐ எம் டேக்கிங் இட் அஸ் A plus D அக்கார்டிங் டு த டெஃபினிஷன். ஸோ நானுமே இங்க D எடுத்துக்கிறேன், காமன் டிஃபரன்ஸ் வந்து D எடுத்துக்கிறேன். ஸோ அவாய்ட் த கன்ஃபியூஷன்ஸ், டேக் இட் அஸ் D. ஓகே, A plus D, தென் A plus 2D, தென் A plus 3D அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. ஓ சார் எனக்கு A புரிஞ்சுது, A plus D புரிஞ்சுது, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே, A plus 2D எப்படி சார் வந்தது, செகண்ட் டேர்ம் என்னது A plus D, அது கூட என்னத்தை ஆட் பண்ணணும், காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ D plus D என்னது, A plus 2D. A plus 3D எப்படி வந்துச்சு, அதே தான், A plus 2Dன்றது தேர்ட் டேர்ம், அது கூட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்றேன். அப்போ 2D plus D என்னது 3D. ஸோ A plus 3D, அப்படி A plus 4D, A plus 5D அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். So we know few things now before going deeply into the arithmetic progression. What is term actually? The number of elements given in the sequence is called as a term. What is common difference? Common difference is nothing but that fixed number which helps to develop the sequence is called a common difference. So how to find the common difference? It is very easy. Second term minus first term is equal to third term minus second term. You will be getting the common difference. Common difference is represented by D. Okay, then how to develop a general form of an AP? What is the general form of AP? No, it is nothing but A plus D, A plus 2D, A plus 3D அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் நான் ப்ரீவியஸ்க்கே வரேன். இப்போ இது மூணுமே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா ஆமா, ஏன் அப்படின்னா மூணுமே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. They all the three has some common difference. So what is the common difference in the first sequence? +1 is the common difference. What is the common difference in the second sequence? -30 is the common difference. What is the common difference in third sequence? 0 is the common difference. So from this 3, we can tell one thing, that common difference may be positive, negative,
and also 0. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் 1 இருந்துச்சு, செகண்ட் இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் -30 இருந்துச்சு, தேர்ட் இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் பாருங்க 0 இருக்கு. So a common difference may be positive, negative, and also it can be 0. Okay, now we can go to the exercise sums. எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 99, எக்ஸசைஸ் 5.1. ஸோ எல்லா டைமே நான் புக்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணுவேன். இப்போ நான் உங்களுக்கு புக்கே காமிக்கிறேன். ஸோ எக்ஸசைஸ் 5.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், in which of the following situation does the list of numbers involved make an arithmetic progression and why அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 4 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, 4 சிச்சுவேஷன்ல எந்ததெல்லாம் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை இன்வால்வ் ஆக வைக்கிது, அது ஏன் அப்படின்னு நம்ம கேட்கறாங்க. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், the taxi fare after each kilometer when the fare is ₹15 for the first kilometer and ₹8 for each additional kilometer. அதாவது ஒரு டாக்ஸி இருக்கான், அவன் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் ஒரே 1 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு ₹15 சார்ஜ் பண்றான். அதுக்கப்புறம் போகக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அவன் ₹8 அடிஷனலா சார்ஜ் வாங்குறான். So the first kilometer, for the first kilometer he is charging 15, for the next kilometer இந்த இருக்கக்கூடிய 15ஓட சேர்த்து 8 அவன் ஆட் பண்ணிட்டே போறான். ஓகே, இதை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பார்ப்போம், அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இருக்கா இல்லையான்ற செக் பண்ணுவோம். சி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஸோ ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் வந்து ₹15, செகண்ட் கிலோமீட்டர் வந்து 15 + 8 23, தேர்ட் கிலோமீட்டர் 23 + 8 31, ஃபோர்த் கிலோமீட்டர் 31 + 8 39. அப்ப இதுல காமன் டிஃபரன்ஸ் என்னது? 23 ல இருந்து 15 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 23 - 15 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். 31 ல இருந்து 23 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். 31 ல இருந்து 38 சப்ட்ராக்ட் பண்ணா 8 கிடைக்கும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வருது. So what is the common difference? Here common difference is 8. ஒரு காமன் டிஃபரன்ஸ் இருந்தாலே அது என்னன்னா AP தான். சோ கண்ணை மூடிட்டு thus AP. என்னது அந்த AP? What is that arithmetic progression? 15, 23, 31, 39 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். போகக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இது ஆட் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. The amount of air present in a cylinder when a vacuum pump removes 1/4 of the air remaining in the cylinder at a time. அதாவது ஒரு சிலிண்டர், அந்த சிலிண்டருக்குள்ள ஏர் இருக்கு. ஒரு வேக்கம் பம்ப் 1/4 ஆஃப் த ஏரை ரிமைனிங் சிலிண்டர் ஒரு டயத்துல வந்து ரிலீஸ் பண்ண என்ன ஆகும்? அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா ஆகுமா? அப்படி ஒரு பேட்டர்ன் ஒவ்வொரு டைமும் இந்த சிலிண்டருக்கு கேஸை 1/4 ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதையும் நம்ம பார்த்துருவோம் பாருங்க. ஸோ செகண்ட் T1 அது வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். டைம் 1 எக்ஸ், டைம் 2 வந்து என்ன பண்ற? வேக்கம் பீஸும் 1/4 ரெடியூஸ் பண்ணு. ஸோ x - 1/4x, x - 1/4 3/4x. T3 இருக்கிறது என்ன இருக்கு நம்ம கையில? இப்ப யாரு? 3/4x இருக்கு. ஸோ 3/4x - 1/4 தான் 3/4x. இப்போ நீங்க 1/4 ஆஃப் எக்ஸ்ன்னு போட முடியாது, ஏன்னா எக்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 3/4x மாறிடுச்சு. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 9/16x வந்துரும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா காமன் டிஃபரன்ஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிங்க. காமன் டிஃபரன்ஸ் மாதிரி கிடைக்குமா? 3/4x ல இருந்து x சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஒரு ஆன்சர் கிடைக்கும். 9/16x ல இருந்து 3/4x சப்ட்ராக்ட் பண்ணா இன்னொரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ you will be getting T2 - T1 is not equal to T3 - T2 கிடைக்கும். பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்க. So it will not be equal to. அப்ப not be equal to னா common difference is not same. இங்க common difference ஒன்னு கிடைக்கல. அப்படினால நம்ம என்ன சொல்லிரலாம்? Hence it does not form an arithmetic progression AP அப்படின்னு சொல்லிட்டேன். Okay, now let us go to third subdivision. Third subdivision என்ன சொல்றாங்க? The cost of digging a well after every meter of digging, when it costs ₹150 for the first meter and rises ₹50 for each subsequent meter. அதாவது பள்ளம் தோண்டும் பொழுது என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மீட்டருக்கு வந்து ₹150 சார்ஜ் பண்ணுவான். அதுக்கப்புறம் தோண்டக்கூடிய ஒவ்வொரு மீட்டருக்கும் ₹50 எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணிக்கிட்டே போவானா. சரி, ஓகே, இந்த சிச்சுவேஷனை நீங்க ரெப்ரசன்ட் பண்ணி இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இருக்குமா அப்படின்னு பார்க்க சொல்றான். பாருங்க. மீட்டர் 1 150 எடுத்துட்டேன். மீட்டர் 2 செகண்ட் மீட்டர் போகும்போது கூட ₹50 சார்ஜ். ஸோ 150 + 50 200. தேர்ட் மீட்டர் போகும்போது அதோட ₹50, 200 + 50 250. ஃபோர்த் மீட்டர் போகும்போது 250 + 50 300. ஆக இது எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு? 150 200 250 300 அப்படி போயிட்டே இருக்கு. இப்ப காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க பாருங்க. செகண்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணீங்க என்ன கிடைக்குது? 50. தேர்ட் டேர்ம் வந்து செகண்ட் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணா 50.
4th termல இருந்து 3rd term சப்ட்ராக்ட் பண்ணா மறுபடியும் 50. அப்ப காமன் டிஃபரன்ஸ் நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. காமன் டிஃபரன்ஸ் எல்லாமே சேமா இருக்கு. 50 50 50. Therefore hence here common difference is 50. Thus we can write our AP. AP என்னது 150 200 250 300 அப்படி எழுதிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். காமன் டிஃபரன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படினாலே it is very easy to write the arithmetic progression. Okay fine. Next 4th situation பாருங்க. 4th situation என்ன சொல்றான் அப்படினு பாருங்க. The amount of money in the account every year when 10,000 is deposited at the compound interest at 8% per annum. அதாவது இப்போ நான் பேங்க்ல போய் ஒரு 10,000 rupees டெபாசிட் பண்றேன். இயர்லி அந்த 10,000 rupeesக்கு 8% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுக்கறாங்க. So what is the formula for compound interest? P into 1 plus R by 100 the whole power n. So compound interest கிடையாது. That amount is equal to P into 1 plus R by 100 the whole power n. So அதான் வந்து அந்த amount. So அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஒரு ஈக்குவேஷனை அரேஞ்ச் பண்றேன் பாருங்க. So year 0 when I am giving the amount in the bank, year 0 is 10,000. So if I want to calculate the amount, this is not a compound interest, sorry, actually this is an amount. So amount after particular, so amount is equal to, we know the formula, amount is equal to P into 1 plus R by 100 the whole power n. So P, the principal amount 10,000, 1 plus R by 100, rate of interest 8 by 100 whole power n. First year எவ்வளவு கிடைக்குது எனக்கு அமௌண்ட் 10,800 கிடைக்கும். அடுத்து செகண்ட் இயர் போடும்போது 10,000 into 1 plus 8 by 100 whole power 2 போடும்போது என்ன கிடைக்குது 12,597. அப்ப 10,800ல இருந்து 10,000 சப்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா 800 கிடைக்கும். அதே 12,597 இருந்து 10,800 சப்ட்ராக்ட் பண்ணா 800 கிடைக்குமா அப்படின்னா 800 கிடைக்காது. வேற ஒரு பிகஸ்ட் நம்பர் கிடைக்கும். 800 பிகஸ்ட் நம்பர் கிடைக்கும். அது என்ன நம்பர் வேணும் போடும். ஆனா நம்ம என்ன எழுதலாம், ஹியர் த காமன் டிஃபரன்ஸ் இஸ் நாட் சேம். காமன் டிஃபரன்ஸ் ஒன்னு இல்ல. அப்ப காமன் டிஃபரன்ஸ் இல்லைன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், ஹென்ஸ் இட் டஸ் நாட் ஃபார்ம் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சோ இவங்க கொடுத்திருக்கக்கூடிய சிச்சுவேஷனை வச்சு இது இந்த பேட்டர்ன் ஆக்சுவலா இது ஒரு ஃபார்மட் தான். 10,000 10,800 12,597 இது ஒரு ஆர்டர். இது பேங்கோடைய ஒரு ஆர்டர். சரிங்களா? அதே மாதிரியே செகண்ட் கொஸ்டின் பாருங்க, x minus 1 by 4x 3 by 4x minus 1 by 4 3 by 4 இது ஒரு ஆர்டர் தான். ஆனா அவங்க கேக்குறது does it follows arithmetic progression. So what is the definition of arithmetic progression? Arithmetic progression அப்படின்னா the preceding term should develop using the fixed common difference. அந்த fixed number யூஸ் பண்ணி preceding number போகணும். fixed numberனா அந்த common difference. So அத வச்சு preceding number போகுது அப்படின்னா first sumலையும் third sumலையும் மட்டும் தான் போகுது, second sumலையும் fourth sumலையும் போகல. Therefore it does not follow arithmetic progression. Otherwise it follows some pattern that we don't want. Okay, they are asking whether it follows arithmetic progression or not. They don't follow that arithmetic progression. Which one? Second subdivision and fourth subdivision. Okay, now let us go to the second sum. The same page number 99. Write first 4 terms of the AP when the first term A and the common difference D are given as follows. அதாவது அவன் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவும் கொடுத்துட்டான், காமன் டிஃபரன்ஸ் டியும் கொடுத்தான். நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றான், ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் ஆஃப் தி ஏபி மட்டும். அது நம்ம ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அந்த ஆராய்ச்சி நம்ம பண்ண தேவை. they are asking only first 4 terms. so நம்ம first 4 terms of AP மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். so first 4 terms of AP கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி we have to know the general form of AP. what is the general form of AP? A plus D, A plus 2D, A plus 3D அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? A plus D கீழே எழுதிருக்கேன் பாருங்க. A plus D, A plus 2D, A plus 3D. They are the general formula. So அதை யூஸ் பண்ணி நான் இப்போ இங்க கண்டுபிடிக்கலாம். So second formula third sum எடுத்துக்கிறேன். third sum A is equal to 4, D equal to minus 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. general form வந்து A plus D, A plus 2D, A plus 3D. அதை இங்க அப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான். A4, A plus D அதாவது 4 minus 3, D minus 3. A plus 2D, 2D னா 2 into minus 3 என்னது? minus 6. So 4 minus 6. A plus 3D, 3 into minus 3 என்னது? minus 9. So 4 minus 9. So 4 minus 3 1, 4 minus 6 minus 2, 4 minus 9 minus 5. அவ்வளவுதாங்க. sum over. அடுத்து fourth subdivision பாருங்க. A is equal to minus 1, D is equal to 1 by 2 கொடுத்துறான். first 4 terms கண்டுபிடிக்கணும். A plus D, A plus 2D, A plus 3D. Okay. A எழுதியாச்சு minus 1, A plus D minus 1 plus 1 by 2. Okay, சரி இருந்துட்டு போட்டோம். third term பாருங்க. minus 1 plus 2 into 1 by 2. 2 into 1 by 2 another 2 to cancel. So minus 1 plus 1. Okay, fourth term. minus 1 plus 3D, 3 into 1 by 2. Okay, fine. இப்ப பாருங்க minus 1 plus 1 by 2 என்னது? minus 1 by 2. So minus 1 comma minus 1 by 2. minus 1 plus 1 0 ஆயிடும். 0. minus 1 plus 3 by 2 1 by 2. So the first 4 terms are minus 1 by 2 0 1 by 2 முடிஞ்சு. Next fifth subdivision பாருங்க. A is equal to minus 1.25, D is equal to minus 0.25. So first term A
அதை அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் டைம் a plus d minus 1.25 minus 0.25 என்ன ஆன்சர் minus 1.50. a plus 2d minus 1.50 minus 0.25 அதாவது minus 1.50 minus 0.25 ஆட் பண்ணா minus 1.75. a plus 3d அதாவது minus 1.75 minus 0.25 இது minus 2. so minus 1.25 minus 1.50 minus 1.75 minus 2. அதாவது இந்த ப்ரெசென்டிங் நம்பர்ல இருந்து இந்த நம்பரை வந்து காமன் டிஃபரன்ஸ் நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். எந்த சம்ல? 5th சப்டிவிஷன்ல 2d 3d d ஃபாலோ பண்ணாம ஃபர்ஸ்ட் a plus 2d இருக்குல்ல 1.50 அந்த மைனஸ் 1.50லயே நான் அப்படியே டிஃபரன்ஸ் காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணி இந்த சம் வச்சிருப்பேன். ஸோ தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கும் ஃபிஃப்த்ல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். a plus 2dக்கு a plus 3dக்கும் ஏன் அப்படின்னா நான் டேரக்டா செகண்ட் வந்து அப்படியே நான் ஆட் பண்ணி போட்டுருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் நம்ம ஏன் போடல? ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் ஏன் அப்படின்னா a is equal to 10 d equal to 10 பார்த்தது நம்ம சொல்லலாம். ஆன்சர் என்ன இருக்கும்? 10 20 30 40. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, a equal to -2 d equal to 0 காமன் டிஃபரன்ஸ் இல்லையா? அப்ப எப்படி இருக்கும்? -2 -2 -2 அப்படி போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். தேர்ட் क्वेश्चन பாருங்க, for the following APs write the first term and the common difference. இப்போ அவன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுத்துட்டான். நீங்க அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும்னா அவங்களே for the following APs அப்படின்னா நான் கொடுத்திருக்க நாளும் AP தான் அப்படின்னு சொல்லிட்டான். what they are asking to write the first term and common difference. first termன்றது என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ நாலுக்குமே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது பாருங்க, இதுல சொல்லலாம் 3 - 5 1/3 0.6. ஓகே ஃபைன். இப்போ நம்ம காமன் டிஃபரன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். எப்படி நான் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, 1/3 5/3 9/3 13/3 அப்படின்னு இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். காமன் டிஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றேன்? a2 minus a1 is equal to a3 minus a2. Second term minus first term equal to third term minus second term. 5/3 minus 1/3 equal to 9/3 minus 5/3. 4/3 equal to 4/3. So common difference is 4/3. முடிஞ்சு. Fourth subdivision 0.6, 1.7, 2.8, 3.9 அப்படி போயிட்டே இருக்கு. First term a1 equal to 0.6. Now common difference. What is the formula? a2 minus a1 is equal to a3 minus a2. So second term minus first term is equal to third term minus second term. 1.7 minus 0.6 equal to 2.8 minus 1.7. 1.1 equal to 1.2. So the common difference is equal to 1.1. At the second subdivision, -5 -1 3, 7. a1 -5. Now common difference a2 minus a1 is equal to a3 minus a2. Second term minus first term equal to third term minus second term. -1 plus 5 is equal to 3 plus 1. So 4 is equal to 4. Hence common difference is equal to 4. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நீங்க போடல அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரொம்ப ஈஸி, அதை நீங்க ஹோம்வொர்க் பண்ணலாம். சார் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லயும் எனக்கு வந்து ஏன்ற ஃபர்ஸ்ட் டேர்மும் டின்ற காமன் டிஃபரன்ஸும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக you will be getting the first term as well as a common difference. Why sir and how sir? Because they are given for the following APs. அவன் AP ன்னு கொடுத்திருக்கான். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அவன் கொடுத்தனால கண்டிப்பா அவன் என்ன கிடைக்கும்? காமன் டிஃபரன்ஸ் கிடைச்சுதான் ஆகணும். அது ஜீரோவாக இருந்தாலும் அது காமன் டிஃபரன்ஸ் தான். ஓகே, நவ ஃபோர்த் क्वेश्चन, which of the following are APs? நான் நிறைய பேட்டர்ன் கொடுத்திருக்கேன், அதுல எது ஏபி அப்படின்னு நீ கண்டுபிடி அப்படின்னா. அப்ப நீ ஏபின்னு கண்டுபிடி அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எல்லாமே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதா இல்லையன்றதை நம்ம செக் பண்ணணும். ஓகே, இஃப் தே ஃபார்ம் அன் ஏபி, உன்னோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணினால், வாட் இஸ் அவர் கண்டிஷன்? ரொம்ப சிம்பிள், காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். ஸோ இஃப் தே ஃபார்ம் அன் ஏபி, ஃபைண்ட் த காமன் டிஃபரன்ஸ் அண்ட் ரைட் 3 more terms. அப்படி ஏபி ஃபார்ம் பண்ணால் காமன் டிஃபரன்ஸ் என்னன்றதை நீ சொல்லு. அது மட்டும் இல்லாம காமன் டிஃபரன்ஸை யூஸ் பண்ணி அடுத்த 3 டேர்ம்ஸையும் நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றான். சரி, ஓகே, இப்போ பாருங்க நான் என்னென்ன சம்னா போட்டிருக்கேன். ஸோ ஐ டுக் செகண்ட் சப்டிவிஷன் 2, 5/2, 3, 7/2. அவன் ஏபியான்னு செக் பண்ண சொல்றான். இங்க அவன் ஃபர்ஸ்ட் டேர்ம்லாம் கேட்கல, ஏபியான்னு செக் பண்ண சொல்றான். ஏபியான்னு செக் பண்றதுக்கு எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான் கையில இருந்தா போதும். என்னது? காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கா, அதை மட்டும் நான் செக் பண்ண போறேன். பாருங்க, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 5/2 - 2 equal to third term minus second term 3 - 5/2. ஆன்சர் 1/2 equal to 1/2 கிடைக்குது. காமன் டிஃபரன்ஸ் சேமா இருந்தாலும் என்னது? எஸ், தே ஃபார்ம் அன் ஏபி. சூப்பர். என்ன கேக்குறான்? வாட் இஸ் த காமன் டிஃபரன்ஸ்? ஸோ த காமன் டிஃபரன்ஸ் இஸ் 1/2. தேர்ட் क्वेश्चन என்ன சொல்றான்? ரைட் த நெக்ஸ்ட் 3 terms. ஸோ த நெக்ஸ்ட் 3 terms ஆர் ஒன்றும் கிடையாது, அந்த லாஸ்ட் டேர்மோட சேர்த்து 1/2 ஆட் பண்ணுங்க. ஸோ 7/2 + 1/2 8/2 4 கிடைக்கும். 4ஓட ஒரு 1/2 ஆட் பண்ணுங்க, 9/2 கிடைக்கும். அந்த 9/2 100 ஆட் 1/2 ஆட் பண்ணுங்க, 10/2 5 கிடைக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 3 டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. 4 9/2 and 5. சரி, தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, -1/2 -3.2 -5.2 -7.2 போய்கிட்டே இருக்கு. ஸோ நான் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். -3.2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், -5.2 மைனஸ் இன்டு பை பிளஸ் ஆயிடும். ஸோ -2 equal to -2. இது ஏபி ஆகுமா? எஸ், தே ஃபார்ம் இன் ஏபி. வை? பிகாஸ் த காமன் டிஃபரன்ஸ் இஸ் -2 and it is same for all. So what will be the next term? So -7.2 ஓட ஒரு -2 இது பண்ணுங்க, -9.2.
-9.2 ஒரு -2 இது பண்ணுங்க, -11.2 -11.2 ஒரு -2 ஆட் பண்ணுங்க, -13. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சி ஃபிஃப்த் சம் 3, 3 plus root 2, 3 plus 2 root 2, 3 plus 3 root 2 போயிட்டே இருக்கு. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணுங்க, 3யும் -3 கேன்சல் ஆகிட்டு ரூட் 2 கிடைக்கும். தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் பண்ணுங்க, 3யும் -3 கேன்சல் ஆயிடும், 2 root 2 minus root 2 root 2. Therefore the common difference is root 2. They form AP இல்லையா? They form AP. Okay. So what will be the next 3 terms? இதோட சேர்த்து இன்னொரு ரூட் 2 ஆட் பண்ணுங்க. 3 plus 3 2 ஒரு ரூட் ஆட் பண்ணா 3 plus 4 root 2. அதோட ஒரு ரூட் ஆட் பண்ணா 3 plus 5 root 2. அதோட இன்னொரு ரூட் ஆட் பண்ணா 3 plus 6 root 2. அடுத்த டைம் கூட சொல்லலாம் 3 plus 7 root 2 அப்படி நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? 6th சப்டிஷன் பாருங்க. 0.2, 0.22, 0.222, 0.222 போய்கிட்டே இருக்கு. சரி, ஓகே. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 0.02 கிடைக்கும். தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் 0.002 கிடைக்கும். காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கா? தேர் இஸ் நோ காமன் டிஃபரன்ஸ் இட்செல்ஃப். ஹென்ஸ் we cannot form an AP. எங்களால AP கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவுதான். APயே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் எப்படி நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க முடியும்? சோ அதனால சம் போஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க 10th சம். A 2A 3A 4A போகுது. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 2A minus A. தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் 3A minus 2A. A equal to A. காமன் டிஃபரன்ஸ் என்னது? A. Do they form AP? Yes, they form AP because common difference is same. Therefore, they form AP. What are the next 3 terms? 4A ஓட A ஆட் பண்ணுங்க, 5A. அடுத்து ஒரு A 6A, அதுக்கு அடுத்து ஒரு A 7A, அடுத்து A 8A 9A போய்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். 11th sum பாருங்க. A squared A cube A power 4. Right. A squared minus A. Second term minus first term. A cube minus A squared. Third term minus A squared. இந்த இடத்துல நம்ம பசங்க பண்ணுவாங்க. A squared minus A அப்போ ஒருவேளை A ஆ இருக்கும். A3 A cube minus A squared அதுவும் ஏவா இருக்கும். அது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. You cannot perform a subtraction. Can you do like this? X squared minus X. அது ஆன்சர் வந்து X squared minus X is equal to X ன்னு எழுத முடியுமா? தப்பு. அப்படி யோசிங்க. ஏன்னா நம்ம இப்பதான் நம்ம லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா? தேர்ட் சாப்டர் ஃபோர்த் சாப்டர் படிச்சுட்டு வந்து ஃபிஃப்த் சாப்டர்ல A squared minus A equal to A ன்னு எழுதுறோம் அப்படின்னா it doesn't make any sense. So அதனால we cannot find a common difference. So if there is no common difference, hence it is not an AP. Next, 12th question. Root 2, root 8, root 18, root 32 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் root 8 minus root 2, தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் root 18 minus root 8. root 8 2 root எடுத்துக்கிறேன். 4 into 2 வரும். 4 எடுத்தா 2 root. root 18 9 into 2, 9 எடுத்தா 3 root. Again root 8 நம்ம 2 root தெரியும். சரி, ரைட். 2 root 2 minus root 2 root. 3 root 2 minus root 2 root. Common difference is root 2. Common difference is root 2 na, they form AP or not? Yes, they form AP. Okay, then what will be the next 3 terms? Next 3 terms வந்து 5 root 2 5 root 2 எப்படி வரும்? ஏன்னா இது 4 root 2 ரா. 3 root 32ன்றது 4 root 2 ஆகும். அதனால அடுத்த term 5 root 2, அதுக்கு அடுத்து 6 root 2, அதுக்கு அடுத்து 7 root 2. இதே மாதிரி ஹோல் நம்பர்ல எழுதணும்னு வைங்க. 5 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 25. 25 into 2 50. 6 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 36. 36 into 2 72. 7 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 49. 49 into 2 98. சார் இப்போ இது இப்படி எழுதுனா ஆன்சர் போடுவாங்களா? 5 root 2 6 root 2 7 root 2 எழுதுனா ஆன்சர் போடுவாங்களா? கண்டிப்பா போடுவாங்க, போடணும். ஓகே, சோ 14th subdivision. 1 squared, 3 squared, 5 squared, 7 squared. So 3 squared minus 1 squared equal to 5 squared minus 3. 3 squared minus 1 squared என்னது? 8. 9 minus 1. 5 squared minus 3 squared 25 minus 9 என்னது? 16. சரிங்களா? So if common difference சேமா இருக்கா? No, there is no common difference. Therefore it is not an AP. 15th subdivision பாருங்க. 1 squared 5 squared equal to 7 squared 73 போயிட்டு இருக்கு. 5 squared minus 1 squared equal to 7 squared minus 5 squared. 24 equal to 24. Common difference is 24. Common difference இருந்தாலே what they form? They form AP. They form AP. So what will be the next 3 terms? 73 ஓட 24 ஆட் பண்ணுங்க 97. 97 ஓட 24 ஆட் பண்ணுங்க 131. 131 ஓட 24 ஆட் பண்ணுங்க 145. So அப்போ இந்த introduction to arithmetic progression இந்த exercise 5.1ல ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுட்டோம். என்னது? common difference. common differenceன்றது என்னது? second term minus first term is equal to third term minus second term. சரிங்களா? so இந்த common difference வச்சு நம்ம என்ன ஃபார்ம் பண்றோம்? general form of AP ஃபார்ம் பண்றோம். so general form of AP ஃபார்ம் பண்றதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? we have to know first term. what is the first term? the first element in the sequence is called the first term. so first term common difference தெரிஞ்சா we know to form the general form. So a plus d, a plus 2d, a plus 3d அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். So using this first term common difference general form, they are asking us to check whether the given is an arithmetic progression, or else they will be giving the arithmetic progression, we have to find the a and d, or else they will be giving a and d, we have to find the arithmetic progression. So this is what we learned in exercise
5.1. ஸோ ரொம்ப ஈஸியானது. The rest in the fourth questions are very simple and you can write as homework. Thank you.